சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப நான் இந்த வயசுக்கு வர பிள்ளை ஏஜ் அட்டன் பண்றோம் பொம்பளை பிள்ளைகளுக்கு உளுந்தங்களி எப்படி செய்யறதுன்னு சொல்லி தரப்போறேன். கருப்புல தொளி உளுந்து, கருப்பு உருட்டு உளுந்து ஒவ்வொருத்தரும் வறுக்க தெரியாம கருக விட்டுருவாங்க, இல்லாட்டி சரியா வறுக்காம விட்டுருவாங்க. இது பார்த்து நம்ம வறுத்துக்கலாம். ஒரு பக்கம் வெள்ளையா இருக்கும், ஒரு பக்கம் தோல் இருக்கிறதுனால இது எல்லா கடையிலையும் கிடைக்கும், நீங்க வாங்கிக்கலாம். இதுக்கு சிவப்பு அரிசிப்பா 2 ஸ்பூன் வச்சிருக்கப்பா. சிவப்பு அரிசி 2 ஸ்பூன். இதே இந்த உளுந்த அளவுக்கே வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். வெல்லம்னா இந்த இப்படி வெல்லம், பனை வெல்லம் இப்படி இருக்கும். இதை நான் தட்டி வச்சிருக்கேன். கொஞ்சம் உப்பு, அந்த மாவு கரைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டால் அந்த இனிப்பு எடுத்து கொடுக்கும். அதனால கொஞ்சம் உப்பு போட்டால் டேஸ்டாகவும் இருக்கும். அதனால நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு அந்த இதெல்லாம் வறுத்து நான் ரெடி பண்ணி காட்டுறேன். இப்போ பருப்பு அரிசியெல்லாம் வறுத்துக்கலாம்ப்பா. ரொம்பவும் செவக்க வறுக்க வேணாம்ப்பா, ஓரளவு வறுத்தா போதும். இப்போ நான் வறுத்து காட்டுறேன் பாரு. இப்போ வாசம் வர வரைக்கும் வறுக்கணும்ப்பா, செவக்க விட்டுறாதீங்க. இப்போ கம்மன்னு வாசம் வந்துருச்சு. இப்போ நான் அடுப்பை சிம்ல வச்சுட்டு எடுத்துடுறேன். அவ்வளோதான், போதும். சிவப்பரிசி நல்லது, வெள்ளை அரிசியை காட்டிலும் சிவப்பரிசி நல்லது. அவங்களுக்கும் வயசு வந்த பிள்ளைகளுக்கு நல்லா சத்து வரட்டும் தான் நான் சிவப்பரிசி போட்டு காட்டுறேன். அதனால நீங்களும் அந்த நேரத்தில் நீங்க சிவப்பரிசி வாங்கிக்கங்க. நீங்க அந்த பெரிய பொண்ணாகி அவங்களுக்கு ஒரு மாசமாவது நீங்க இப்படி தர்றதுனால ஒரு 1/2 கிலோ அரிசியும் 1 கிலோ உளுந்தும் வாங்கி வறுத்து மிஷின்ல கூட நீங்க அரைச்சி வச்சுக்கலாம்ப்பா. அரைச்சி வச்சுட்டு இது நம்ம எப்பயோ ஒரு நாள் மாசம் ஒருக்கா இப்படி தர்றதுக்கு நம்ம இப்ப கையில கொஞ்சமா நம்ம மிக்சியில அரைச்சிக்கலாம். இது நம்ம அந்த நேரத்தில் நம்ம டெய்லி தர்றதுனால மிஷின்ல அரைச்சி வச்சுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இது அரிசி வறுபட்டுருச்சு. இந்த படப்படன்னு வெடிக்குதுப்பா, போதும். அந்த பருப்பும் அரிசியும் சேர்த்து இதுல 1 கப்பு வந்திருக்கும்ப்பா. நான் பருப்பு கப்பு வச்சேன், அரிசி 2 ஸ்பூன் வச்சேன். அப்படி எல்லாம் சேர்ந்து 1 கப்பு வந்திருக்கும். 1 கப்புக்கு 1 கப்பு வெல்லம் போட்டாச்சு. இனிப்பு இந்த கருப்பட்டி இனிப்பு தானே, அதனால அது ஒன்றும் செய்யாது, நல்லது தான். இனிப்பு சேர்க்கறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி இதை கரைச்சிக்கணும். இதை கரைச்சிக்கலாம்ப்பா. கொஞ்சம் அடுப்பில் காஞ்சிட்டு இருக்கட்டும். அந்த அரிசியும் பருப்பும் ஆற வச்சிருக்கேன். அதை ஆறவும் நான் அரைச்சி காட்டுறேன். இப்போ இதில் 2 ஏலக்காயும் போட்டு நான் அரைச்சிக்கிறேன்ப்பா. அந்த ஏலக்காய் வாசத்தோடு அரைக்கும் போது களி செய்யும் போது அப்படியே அல்வா மாதிரி இருக்கும்ப்பா. குழந்தைய பிரியமா சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா அரைச்சாச்சுப்பா. ஆனால் நைஸாக மிஷினில் அரைச்ச மாதிரிலாம் வராது, நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதை நான் இப்போ கரைச்சி காட்டுறேன். இந்த பாத்திரத்தில் மாற்றி தண்ணியை ஊற்றி கரைச்சிக்கறணும்ப்பா. இந்த உப்பு கொஞ்சம் எடுத்துருக்கேன்ல, இதையும் போட்டுக்கலாம். இந்த உப்பு அந்த இனிப்பு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி கரைக்கிறேன். கட்டி இல்லாம கரைச்சிக்கறணும்ப்பா. இது கெட்டியா இருக்கு, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம்.
இதை ஊற்றிடுறப்ப ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் கழுவி ஊற்றிடலாம். இதை கழுவி ஊற்றியாச்சு. கெட்டியாக இருக்குப்பா, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். அது வேக வேக தண்ணி பிடிச்சி தான் வேகும். அதனால் இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டான். இந்த பாருங்க, இந்த அளவுக்கு மரக்கரண்டியில் தான் கிண்டணும் களியெல்லாம். இப்போ நம்ம இதை கைவிடாமல் கிண்டலாம். நம்ம விட்டுட்டு அசால்ட்டாக இருந்தோம்னா கட்டி விழுந்துரும்ப்பா. அதனால நம்ம விடாமல் கிண்டிக்கிட்டு தான் இருக்கணும். மாவு இப்போ கொஞ்சம் கெட்டிப்பட்டுருச்சுப்பா. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கருப்பட்டிப்பாக நம்ம வடிகட்டி இதில் ஊற்றிடுவோம். ஊற்றி ஏதாவது டஸ்ட் இருக்கும், அதனால தான் நம்ம வடிக்கிறது. இது பொறுமையாக நம்ம கிண்டணும். குறைஞ்ச அனலில் வச்சுப்பேன். சிறு தீயை வச்சு அடுப்பு சிம்மில் வச்சு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் கெட்டி ஆகிற வரைக்கும். இது வறுத்த அரிசி வறுத்த உளுந்துப்பா, அதனால சீக்கிரமா வெந்துடும் களி. இப்போ வந்து நான் ஒரு 3 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றலாம்ப்பா. நல்லெண்ணெய் எவ்வளவுக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. லாஸ்ட் அந்த எண்ணெயும் அந்த களியும் ஒன்று சேர்ற மாதிரி நம்ம கிண்டணும். போதும்ப்பா, இந்த எண்ணெயும் களியும் ஒன்று சேர்ந்துருச்சு. இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த இறக்கி வச்சாச்சு. கொஞ்சம் ஆறவும் நான் இதில் உருண்டை பிடிச்சி காட்டுறேன்ப்பா, ஆறட்டும். இப்போ களி ஆறிடுச்சுப்பா. இப்படியே கூட சாப்பிடலாம், எடுத்து ஸ்பூன் போட்டு சாப்பிடலாம். எண்ணெயை தடவிக்கணும்ப்பா. எண்ணெயை தடவிட்டு தான் நம்ம ஊட்டணும். இன்னும் கொஞ்சம் சூடா இருக்கு. ஆறுனா இன்னும் நல்லா இடிக்கணும். இப்போ இதுல 6 உருண்டை வந்துருப்பேன். அந்த வயசுக்கு வந்த பொண்ணுகளுக்கு வந்து இந்த மாதிரி 6 உருண்டையும் தர வேணாம். ஒரு 3 உருண்டை இல்லாட்டி 2 உருண்டை. அவங்க சாப்பிட்றதா ரொம்ப கொடுத்தோம்னா அப்புறம் அடுத்து சாப்பிட்றதுக்கு முடியாது. 2 உருண்டை கூட கொடுக்கலாம். நீங்க வேணா மொத்தமா மாவு இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டு 2 நாளைக்கு கூட அதை வச்சுக்கலாம். மாவு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கிண்டி நீங்க வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு இது கட்டாயம் ஏஜ் அட்டன் பண்ணவங்க கட்டாயம் கொடுத்தே ஆகணும்ப்பா. டெய்லி கொடுக்கணும். இது மாதிரி செஞ்சு நான் உங்களுக்கு காட்டிட்டேன். இந்த மாதிரி செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க. எல்லாரும் சாப்பிடலாம். ஆம்பளை பொம்பளை எல்லாம் வயசானவங்க எல்லாமே சாப்பிடலாம். எல்லாத்துக்கும் நல்லது. இடுப்பு வலிக்காரவங்க நல்லா சாப்பிடலாம். இந்த நல்லெண்ணையும் அந்த உளுந்தும் அவ்வளோ நல்லது. அதில் இந்த சிவப்பரிசி வேற போட்டுக்கோமா, ரொம்ப சத்தானது. இப்படியே கொடுத்து பசங்களை நல்லா வளர்த்துக்கோங்க. இது ஏஜ் அட்டன் பண்ணவங்களுக்கு முக்கியமாக இருக்காங்க. வாழ்க்கை வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.